வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் 32 இன்ச்சு லைனிங் ப்ளவுஸ்க்கு போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட்டிங் தான் ரொம்ப ஈஸியான முறையில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ஓப்பனாக உள்ளது எதிர்பக்கமும் ஃபோல்டிங் பண்ணது நம்ம பக்கமும் இருக்க மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ துணியை இந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இவங்க நார்மல் உயரங்கிறதுனால ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பதிமூன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம். இது போட் நெக்குங்கிறதுனால கழுத்து அகலம் 4 இன்ச்சு வச்சுக்கலாம். உயரம் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ அதில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிட்டு போட் நெக் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் அளவில் இருக்குது. ஷோல்டருக்கு 2 இன்ச் விட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னொரு டாட் வச்சுக்கலாம். இவங்களுக்கு மார்பு சுற்றளவு 32, 32ல் பாதி 16. இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 16 கூட 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 18, 18ல் பாதி 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சை இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி கணக்கு போடாமல் டக்குன்னு பார்க்கணுன்னா அந்த மாதிரி டேப்லேயே பார்த்துக்கலாம். 32ல் பாதி இந்த மாதிரி 16, 16 கூட 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம் 18. அந்த 18ல் பாதி 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சை தான் இந்த இடத்துல குறிச்சிருக்கோம். அந்த 9 இன்ச்சிலேருந்து ஆம்ஹோல் உயரம் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். மார்பு சுற்றளவு 9 இன்ச்சை இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். கோடு நேராக வரத்துக்காக இந்த அளவு எடுத்துக்கலாம். அதே அளவு அந்த இடத்துல வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட்டுங்கிறதுனால ஒரு 3/4 இன்ச் விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்டை இந்த மாதிரி இணைச்சி விட்டுடலாம். இப்போது சென்டர் டாட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 3.5 இன்ச்லேருந்து 9 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். 9 இன்ச்சு உயரத்தில் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்லேருந்து கீழ்ப்பக்கமாக அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது சென்டர் டாட்லேருந்து ஆம்ஹோலுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஆம்ஹோல் சைடு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். 1.25 இன்ச்சில் ஒரு டாட் வச்சோம்ல, அதிலேருந்து 1 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். அதிலேருந்து சென்டர் டாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம் வளைவாக. நம்ம ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்லேருந்து ஆம்ஹோல் உயரம் கொண்டு வரணும். நம்ம ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். 13.5லேருந்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பக்கத்தை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வளைவாக அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். தையல் லைனில் இந்த மாதிரி அர்க்காட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு துணியை வச்சு தான் பேக் சைடு கட் பண்ண போகிறோம். அதனால் பேக் சைடு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.